ஆர்டிஓ ஏபிகே ஃபைல்னால உங்களோட மொபைல் ஹேக் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நான் லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆர்டிஓ ஸ்கேமை பத்தி. அந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் எனக்கு வந்து பர்சனலா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா அவங்க அந்த ஆர்டிஓ ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிட்டதாகவும் அதனால உங்க ஃபோன் வந்து ஹேக் ஆயிருச்சு, இல்ல நிறைய பேருக்கு ஹேக் ஆயிருச்சா இல்லையானே தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்க அஸ்வின். இது நம்ம சேனல் அஸ்வின் அன்ஃபில்டர். சரி, நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். சப்போஸ் உங்க மொபைல் ஹேக் ஆயிருந்தது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களோட மொபைல் நெட்வொர்க் அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சர்வீஸ் வந்து கரெக்டான சர்வீஸா இல்லாம விட்டு விட்டு போற மாதிரியே இருக்கும். ரெண்டாவது விஷயம், உங்களோட வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆகிட்டே இருக்கும். மூணாவது விஷயம், உங்க மொபைல் வழக்கத்தை விட அதிகமா ஹீட் ஆக ஆரம்பிக்கும். நாலாவது விஷயம், உங்களோட பேட்டரி சீக்கிரமா ட்ரெயின் ஆயிடும். யூசுவலா இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலே இது வந்து கண்டிப்பா ஹேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது வந்து ஆர்டிஓ ஸ்கேமுக்கு மட்டும் கிடையாது. பொதுவாவே உங்க மொபைல் வந்து ஹேக் ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நடக்கும். உங்க மொபைல் இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே நீங்க என்ன பண்ணுங்கன்னா உடனே உங்க மொபைலை வந்து சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து செக் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், உடனே உங்க சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட போயிட்டு உங்களோட நம்பரை பிளாக் பண்ண சொல்லியோ இல்லைன்னா ரீஇஷ்யூ பண்ண சொல்லியோ கேளுங்க. உங்க நம்பர் திருப்பி கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு டிவைஸ் அதுல கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்க. உங்களோட டிவைஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது டிவைஸ் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த டிவைஸை லாக் அவுட் பண்ணிருங்க. லாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட வாட்ஸ்அப் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ல வச்சுக்கோங்க. சோ இது ரொம்ப செக்யூர்டா இருக்கும். அப்புறம் முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம், உங்களோட இமெயில் ஐடியா இருக்கட்டும் இல்ல பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயம், எந்த பாஸ்வேர்ட் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் உடனே சேஞ்ச் பண்ணிருங்க. அப்புறமா கையோட சைபர் கிரைமுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அந்த சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் வந்து நீங்க ஆன்லைன் போர்ட்டல்லயும் கொடுக்கலாம். அந்த ஆன்லைன் போர்ட்டலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது போக நீங்க நேர்ல போய் கூட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். முக்கியமா நான் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றேன்னா, சப்போஸ் உங்க நம்பரையோ இல்ல உங்க ஐடென்டிட்டியோ வச்சு ஏதாவது அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டீங்கன்னா நீங்க தான் பண்ணீங்கன்ற மாதிரி ஆயிரும். சோ போலீஸ் உங்களை தான் விசாரிப்பாங்க. இதே நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா என்னோட நம்பர் ஆல்ரெடி தொலைஞ்சிருச்சு, நான் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், உங்க சைட்ல நீங்க எந்த தப்பு பண்ணல அப்படின்னு ஒரு ப்ரூஃபா இருக்கும். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாளைக்கு நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நாளைக்கு நான் வேற ஒரு வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.